ஆந்திராவில் பெரிய கூட்டத்தை கூட்டி ஆஹா ஓஹோன்னு பேசின ஆனானப்பட்ட சிரஞ்சீவியே போகிற போக்கில் கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு. இவரெல்லாம் எம்மாத்திரங்க, எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார்? அவரோட நிலைமை தான் இவருக்கும் வரும், நீங்களாம் பொறுத்திருந்து பாருங்களேன் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஒருத்தர். யார் அவர்? அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். என்னென்னா, சமீபத்தில் நடந்த அந்த தாவேகா மாநாட்டில் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சராமாரியாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அதுக்கு பதிலடியாக தான் இப்போ நடந்த ஒரு கூட்டத்தில் வேலுமணி பேசியிருக்காரு. நீங்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிப்பீங்க, திடீர்னு கூட்டம் கூட்டுவீங்க, அந்த பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? ஏங்க, உங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் பெரிய கூட்டத்தை கூட்டி பேசினவர் சிரஞ்சீவி. அவரே போகிற போக்கில் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார். அந்த கட்சியை இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு முன்னாடி நீங்களாம் எம்மாத்திரங்க, எத்தனை நாளுங்க நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க சொல்லுங்கள்? உங்கள் கட்சி எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? உங்கள் ரசிகர்கள் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாங்க? இப்படியெல்லாம் பேசலாமா? அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுனது யார்? சாதாரண ஆளையாக பேசுனீங்க? எங்கள் எடப்பாடியார் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா? அவர் என்ன சாதாரணமாக அந்த போஸ்டிங்க்கு வந்தார்? எவ்வளோ அவர் வாழ்க்கையில் எவ்வளோ அரசியல் தடைகளெல்லாம் கடந்து வந்திருக்காரு. அவரை போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அடுக்குமா? ஏங்க, அவரோட புகழ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எடப்பாடியாருக்கு ரொம்ப அப்படியே முட்டு கொடுத்து பேசியிருக்காரு எஸ்பி வேலுமணி அவர்கள். குடிமராமத்து திட்டம் கரியாச்சோழன் காலத்தில் கொண்டு வந்த திட்டம். ஆகவே அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்தில் சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர்.